ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தை கிருத்திகை. அதைவிட முக்கியமானது பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வருது. நாளைய தினம் தை கிருத்திகையில ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட தொடர்ந்து 6 நாட்கள், அதாவது நாளைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 6வது நாள் தைப்பூசத்தோட இந்த ஒரு வழிபாட்டை நீங்க நிறைவு செய்யும் போது உங்க குடும்பத்துக்கே நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். அதை விட முக்கியமானது கோடீஸ்வர யோகம் வருவது உறுதி. அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தை கிருத்திகையில ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து 6 நாட்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களுக்காக வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். முருகப்பெருமானுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுலயும் இந்த ஒரு கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. அது கூடுதல் சிறப்பு. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான கடவுள் செவ்வாய் பகவான். அவருடைய அதிபதி முருகன். இவங்க 2 பேருக்கும் உரிய ஜனவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாதத்துக்கான கிருத்திகை வந்திருக்கு. அன்றைய தினம் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடு தொடர்ந்து நீங்க 6 நாட்கள் தைப்பூசம் வரைக்கும் பண்ணணும். பொதுவாவே கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அந்த வரன் அப்படியே நமக்கு கிடைக்குமாம். அதோட இன்னொரு பகுதியா நமக்கு அடுத்த ஒரு 5 நாட்கள்ல தைப்பூசமும் சேர்ந்து வருது. அப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஜனவரி 27ஆம் தேதி காலையில 9 மணி 21 நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் புதன்கிழமை காலையில 7 மணி 42 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த வழிபாட்டு முறைய தை கிருத்திகை நீங்க நாளைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பண்றது விசேஷம். அடுத்ததா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தைப்பூசம். தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய நாள். அதைத்தான் தைப்பூசமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு மட்டும் இல்லாம நம்மளோட எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாள். அதை விட முக்கியமானது குழந்தை பாக்கியம் இல்ல, ரொம்ப நாட்களாவே திருமண வரன் கைகூடி அமையல, சரியான வேலை கிடைக்கல, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் தைப்பூசம் அன்னைக்கு நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது எல்லா விஷயங்களும் கேட்கும் போது அது அப்படியே கிடைக்கும். இந்தியாவுல மட்டும் இல்லாம இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி பல வெளிநாடுகள்லயும் இந்த தைப்பூசம் ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். அதுக்கு காரணம் முருகன் வழிபாடுனாலே நம்ம சொல்லுமா என்ன? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதற்கான நாள். தைப்பூசம் அன்னைக்கு உபவாசம் இருந்து வழிபாடு செய்யறவங்க வழிபாடு செய்யலாம். சில பேரு கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிற மாதிரி தைப்பூசத்துல இருந்தே முந்தின நாள் ஒரு 6 நாள் கணக்கு பண்ணி விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் இப்ப ஜனவரி 27ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை கிருத்திகை. தை மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷம். அதுல தை கிருத்திகையும் தைப்பூசமும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையும் தை கிருத்திகையும் சேரக்கூடிய அந்த நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சரியா பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்னைக்கு 6வது நாள் இந்த பரிகாரத்தை நிறைவு செய்யணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாவே 2 பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. அது கூட ஒரே ஒரு துண்டு கொம்பு மஞ்சள் இல்ல விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது போக சில்லறை நாணயங்கள். அது எவ்வளவு ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்றோம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு சில்லறை நாணயத்தை பயன்படுத்தணும். கரெக்டா 6வது நாள் தைப்பூசம் அன்னைக்கு நீங்க பார்க்கும்போது மொத்தமா 6 சில்லறை நாணயங்கள் உங்க கையில சேர்ந்திருக்கும். முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை காலையில 9:20ல இருந்தே நமக்கு தை கிருத்திகை தான். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைங்க. முடிஞ்சா முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். கல்கண்டு, சர்க்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி இனிப்பு பொருட்களையோ இல்ல கல்கண்டு பால் மாதிரி செஞ்சு வச்சு இங்க படைக்கலாம். முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் தீபதூபங்கள் காமிங்க. அதுக்கப்புறமா உங்க ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணணும். சின்னதா ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு தட்டை நீங்க பூஜை அறையில தை கிருத்திகை அன்னைக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்க தைப்பூசம் அன்னைக்கு தான் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைக்குனே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தட்டா பார்த்து எடுத்துக்கோங்க.
ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு, அதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்ப பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள், அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிழங்கு மஞ்சள பயன்படுத்தக்கூடாது. துவரம்பருப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மளோட பதிவுகள தொடர்ச்சியா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய அற்புதமான ஒரு தானியம். நாளைய தினம் தை கிருத்திகை, நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. அன்றைய தினம் செவ்வாய் பகவானை நினைத்து நீங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை இந்த தட்டு மேல வைக்கும்போது, செவ்வாய் பகவானோட அருளும், முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். கொம்பு மஞ்சள், இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். சரி, இந்த 2 பொருட்களையும் முதல்ல பூஜை அறையில ஒரு தட்டு மேல எடுத்து வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகை அன்னைக்கு ஆரம்பிக்கும்போது, முதல்ல ஒரே ஒரு சில்லறை நாணயத்த நீங்க எடுத்துக்கணும். எடுத்த உடனேயே அந்த சில்லறை நாணயத்தை எடுத்து அந்த தட்டு மேல வச்சிடக்கூடாது. உங்களோட வலது உள்ளங்கையில அது எவ்வளோ ரூபாய் சில்லறை நாணயமா இருந்தாலும் பரவாயில்ல. ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 உங்களால எவ்வளோ முடியுதோ அந்த ஒரு சில்லறை நாணயத்த உங்களோட உள்ளங்கையில வச்சமா மூடிக்கிட்டு, முதல்ல விநாயகர பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகர் முழுமுதற்கடவுள வணங்கிட்டு, அதுக்கப்புறமா செவ்வாய் பகவானையும், முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்கணும். கூடவே இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும், லட்சுமி குபேரருக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதால, இந்த 2 கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் விலகணும். ரொம்ப நாட்களாவே வாடகை வீட்டுல வசிச்சுட்டு வரோம். எங்களோட சொந்த வீடு கனவு நனவாகணும்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு அவங்களோட பூர்வீக சொத்துக்கள்லயோ, இல்ல அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வழக்குகள் நிலுவையில இருக்கும். அது சம்பந்தமான தீர்ப்புகள் நமக்கு சாதகமா வரணும். நாங்க யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு, முதல்ல அதாவது தை கிருத்திகை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில அந்த சில்லறை நாணயத்தை கையில வச்சிருக்கீங்களா, இந்த எல்லா விஷயங்களையும் வேண்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த சில்லறை நாணயத்தை எடுத்து அந்த துவரம் பருப்பும் மஞ்சளும் வச்சிருக்கீங்களா தட்டு, அது மேல வச்சிடணும். இது தை கிருத்திகை அன்னைக்கு முதல் நாள் பண்ணக்கூடிய, அதாவது தைப்பூசம் வரையும் இருக்கக்கூடிய இந்த 6 நாட்கள்ல முதல் நாள் பண்ணக்கூடிய பரிகாரம். இப்ப இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் அப்படியே இருக்கட்டும். நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு சாப்பிட்டுட்டு நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை முடிந்து மறுநாள் புதன்கிழமை ஜனவரி 28, இந்த தைப்பூசம் வரைக்கும் 6 நாட்கள் கணக்கு பண்ணியிருந்தோம்ல, இது 2வது நாள். அன்றைய தினம் மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல திரும்பவும் உங்க கையில இன்னொரு சில்லறை நாணயத்தை வச்சுட்டு, மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப செவ்வாய்க்கிழமை வீடு நிலம் பிரச்சனை சம்பந்தமா ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்கன்னா, புதன்கிழமை உங்க கணவருக்காகவோ, மனைவிக்காகவோ, இல்ல உங்க பிள்ளைகளுக்காகவோ வேண்டிக்கலாம். இது மாதிரி 6 நாட்களும் செவ்வாய்க்கிழமையில ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வரைக்கும் ஒரு நாளும் ஒரு சில்லறை நாணயத்தை கையில வச்சு வேண்டிக்கிட்டு, மறுபடியும் அந்த சில்லறை நாணயத்தை எடுத்து அந்த துவரம்பருப்பு மேல வைக்கணும். இப்படி தைப்பூசம் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து, தை கிருத்திகை ஆரம்பித்து, தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி பண்ணும்போது உங்களோட ஒரு விதமான கோரிக்கைய ஒரு நாள் முருகப்பெருமான் செவி கொடுத்து கேட்பார். கடைசியாக 6வது நாள் தைப்பூசம் முடிந்து, அந்த விரலி மஞ்சள மட்டும் எடுத்து சின்ன பாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டோட சமையலறையில வச்சிடுங்க. துவரம் பருப்ப நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். காக்கை குருவிகளுக்கு போட்டாலும் சரி, இல்ல தண்ணியில விட்டாலும் சரி. அந்த சில்லறை நாணயங்கள் மொத்தமா 6 சில்லறை நாணயங்கள் சேர்த்திருப்பீங்க. தை கிருத்திகை ஆரம்பிச்சு தைப்பூசம் வரைக்கும். ஒரு நாள் ஒரு கோரிக்கைய முன் வச்சு நீங்க துவரம் பருப்பு மேல வச்சுட்டே வந்திருப்பீங்க. 6வது நாள் தைப்பூசம் அன்னைக்கு நீங்க முருகப்பெருமான வழிபடுவதற்காக கோவிலுக்கு போகும்போது, அந்த 6 சில்லறை நாணயங்களையும் உங்க கையில எடுத்துட்டு போயிட்டு, கோவில் உண்டியல்ல முடிஞ்சா முருகப்பெருமான் சன்னதியில இருக்கக்கூடிய உண்டியல்ல போடுறது விசேஷம். இப்படி பண்ணும்போது முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விரதத்துல 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் இந்த ஒரு பரிகாரத்து மூலயமா கிடைக்கும். அதைவிட முக்கியமானது, உங்களோட 6 விதமான கோரிக்கைகள் நிறைவேறும். மறக்காம தை கிருத்திகையில் ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 6 நாட்கள் முயற்சி பண்ணுங்க. பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.